அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா, வாரேன்னா வா, இல்லைன்னா போங்கிறான். ஒரு சில கட்டத்துல வந்து மைக்க கழட்டிட்டு அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் மைக்க கலட்டவே மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் அவருக்கு டென்ஷன் குறையவே இல்லை. ஏஜென்ட் என்ன பண்றாரு, அண்ணே இந்த போலீஸ் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு வந்துருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, சினிமால வந்து ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வான்னு சொல்றீங்க, நாளைக்கு சாப்பாடும் கொண்டுட்டு வந்துருந்தாலும் சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஏஜென்ட் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. 2:30 மணிக்கு மேல வந்துருங்க, அப்படின்னா நீ சாப்பிட்டு வந்துரு, அங்க சாப்பாடை எதிர்பார்த்துட்டு வந்துடாத. பேரு கேபி தனக்குமார்னு. மதுரைக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் ஆச்சுங்க. நம்மளுக்கு பேசிக்கான தொழில் வந்து டெய்லர் தொழில். அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு நம்ம ஸ்ரீலங்கா கதை தீபம் படம் போன உடனே நம்ம போலீஸ் கேட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை புலி ட்ரெஸ் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா அந்த பிரெஞ்சு மொழியில எல்லாம் நல்லா போய் 7 அவார்டு வாங்கிச்சு அந்த படம். மாவீரன் கிட்டுன்னு சொல்லி ஒரு படம், அதுவும் நல்லா போலீஸ் கேரக்டர் தான் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம தேவராட்டம் அந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் அப்படியே வந்துச்சு. அப்புறம் கடைசி விவசாய படம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. தற்செயலா பார்த்த உடனே மணிகண்டன் சார் வந்து சரி பேசுங்க, ஃப்ளோவா பேசுங்க, என்னுடைய வாய் நிக்காம பேசிக்கிட்டு அந்த ஐயாட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால அப்படியே ஃப்ளோவா பேசுங்க அப்படின்ட்டாரு. அப்ப அந்த டைலாக் பேசுற உடனே சரி நல்லா இருக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதை விட எஸ்ட் அதிகமானதெல்லாம் வந்துச்சு. ரொம்ப டைலாக் நிறைய வந்துச்சு. ஒரு யதார்த்தமான டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த யூனிட்ல உள்ள பூராமே நல்லா சிரிச்சாங்க. மானிட்டரை பார்த்து டைரக்டர் போனவொன்னு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாரு மணிகண்டன். அந்த மாதிரிலாம் சில இது வந்துச்சு. ஆனா படத்துல நிறைய வரலாறு ரொம்ப ஒரு மாசம் போல நடிச்சது. சீனு கொஞ்சம் தான் வந்துச்சு. வந்தாலும் கொஞ்சம் நல்லா டைலாக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி விவசாயங்கிறது ஒரு விவசாயத்தை பத்தி அவ்வளவு நுட்பமா எடுத்திருப்பாரு காக்காமட்ட மணிகண்டன். அந்த இன்னைக்கு உள்ள டைரக்டர் வந்து ஒரு நல்ல மனுஷனா பார்த்தோம். இன்னைக்கு ஒரு கடைசி வரைக்கும் அந்த படம் முடிய தட்டிக்கு நம்ம கூட வருவாங்களா அப்படின்னு பாக்குறது இல்ல. இந்த ஏஜென்ட்ல வச்சு என்ன செய்வாங்க, அப்படியே முத்துமுன்னு லார்ஜ்ல கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஆடிஷன் வச்சு, இப்ப ஆடிஷன் வச்சு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நடிக்க தெரியுமா, இதெல்லாம் கேட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிறாரு. அதாவது அந்த சினிமா இன்னைக்கு பாலியல் தொல்லைங்கிறாங்கல்ல, ஆமா, அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் இருக்கு. சினிமா திறந்த புத்தகமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வந்து ஒரு அசிங்கமா பாக்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா, வாரேன்னா வா, இல்லைன்னா போங்கிறாங்க. இங்க பெண்கள் என்ன செய்யறாங்க, போகும்போதே எனக்கு சுதந்திரம் வேணும்னு தனியா போயிடுறாங்க. அப்பா கூட்டிட்டு போங்க, அம்மா கூட்டிட்டு போங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, தங்கச்சி கூட்டிட்டு போங்க, அக்கா கூட்டிட்டு போங்க. அப்ப அந்த டைரக்டரோ கேமராமேனோ ஒரு தயாரிப்பாளரோ உங்களுடைய வரவையே அவர் கரெக்டா கணிச்சிருவாரு. இவங்க ஃபேமிலியோட வர்றாங்க, அம்மாவோட வர்றாங்க, அப்பாவோட வர்றாங்க, இவங்க இப்படி வரமாட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு போயிட்டு என்னைய அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் அது தவறான கருத்து. உதாரணத்துக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கடைசி விவசாய படம். என்னைய பொறுத்த வரைக்கும் காக்காமுட்ட மணிகண்டன் வந்து திரைத்துறையில வந்து ரொம்ப புனிதமா பண்றாரு. தோட்டா தரணின்னு நினைக்கிறேன் அந்த செட்டிங் போட்டது. நம்ம சாப்டூர் பக்கத்துல வந்து ஃபுல் செட்டிங், அதாவது உசிலம்பட்டுல இருக்கிற மாதிரியே தாலு ஆபீஸ், கோர்ட்டு எல்லாமே. அப்ப தங்கச்சி காக்காமுட்ட மணிகண்டன் சாருடைய தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட்டிட்டு வர்றாங்க. ஷூட்டிங் பார்க்க அந்த அக்கா ஆசைப்பட்டிருக்காங்க, இவங்க கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப ஒரு தங்கச்சி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து படுறாங்கன்னா அந்த துறையில மணிகண்டன் வந்து அவ்வளவு புனிதமா வச்சிருக்காரு. சினிமாவை அப்படி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, மக்கள் வந்து அதை வந்து சில நேரங்கள்ல தவறா பயன்படுத்திக்கிறாங்க, தவறா எடுத்துக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சினிமால எல்லாம் நடிக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆமா, சில பேர்த்துல சொல்லிடுவேன் ஆமாங்க அப்படின்னு. சில பேர் இல்லங்க அண்ணன் தம்பி என்னைய மாதிரியே இருப்பாரு, அதனால வந்து அவர் தான், நான் இல்ல அப்படின்றவேன். ஏன்னா மிடில் கிளாஸ், சின்ன வருமானம். இப்ப அவரு டெய்லர் கடையிலே இல்லங்க சினிமால நடிக்க போயிடுறாருங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் எனக்கு பெரிய வருமானம் இல்ல, இங்கேயும் பெரிய வருமானம் இல்ல, என்னுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த பொய்யில சொல்லி வச்சிருவேன். டூர் போறதோ சினிமா பார்க்க போறதோ ஊர் சுற்றுற வேலை எதுவுமே இருக்காது. அதனால ஒரு டூர் மாதிரி நினைச்சு விட்டுருவாங்க வீட்டுல, போயிட்டு வரட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு சில படங்க சீனை பார்க்கும்போது அவங்களுக்கே சந்தோஷமா இருக்கும், சரி வேலையை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. சில படங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அவங்கள்ட்ட பக்குவமா சொல்லிடுவேன் நான், சினிமாங்கிறது அப்படித்தாம்மா, ரொம்ப ஆர்வமா கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் நம்மளே தேட
வேண்டியதா இருக்கும். செவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம தானான்னு தேட வேண்டியது இருக்கும். அப்படி சினிமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல கடைசி நீங்க நிறைய படம் பண்ணிருக்கீங்க. கசப்பான அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்கா? மணிகண்டன் வஞ்சிருக்காரு. வஞ்சி ஒரு சில கட்டத்துல வந்து மைக்க கழட்டிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிலாம் சொல்லுவாரு. எனக்கு நான் போன வேகம் அந்த உள்ள போயாச்சுல, உள்ள போய் டைலாக் வரைக்கும் பேசியாச்சு. மைக்க கலட்டவே மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் அவருக்கு டென்ஷன் குறையவே இல்லை. நான் மைக்க கலட்டவே. அப்புறம் இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அப்புறம் அவருக்கு கோபம் குறைஞ்சிருச்சு. கோபம் குறைஞ்ச உடனே அப்புறம் கண்டினியூவா அப்படியே அடுத்து நம்ம ஏஜென்ட் கூப்பிடுறாங்க. ஏஜென்ட் கூப்பிடுறதுல அத போக அவ்வளவு கொஞ்சம் விருப்பம் இல்லாம, ஏன்னா பேமெண்ட் ஒரு பிரச்சனை நம்ம நடிகர் சங்கம் ரொம்ப நுட்பமா இதை கவனிக்க வேண்டிய விஷயம். ஏஜென்ட் மூலமான்னு சொல்லி எடுத்துறாங்க. ஏஜென்ட் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி, அவங்களுடைய ஏஜென்ட்டுக்குள்ள உள்ள ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி ஒரு பெரிய அளவுல இத பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. நம்மள மாதிரி சப்போர்ட் ஆக்டர்களை ரொம்ப கடுமையா பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. இப்ப சமீப காலமா என்ன பண்றாங்க, ஏஜென்ட் என்ன பண்றாங்க, அண்ணே இந்த போலீஸ் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு வந்துருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கூட அவர்கிட்ட நகைச்சுவையா கேட்டேன், ஏன்னா அப்படியே சாப்பாடு கொண்டுட்டு வந்துருட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? ஆமாண்ணே, சினிமால ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வான்னு சொல்றீங்க, நாளைக்கு சாப்பாடும் கொண்டுட்டு வந்துருந்தான்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஏஜென்ட் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நம்ம நாஞ்சி சம்பத்தனை முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த ரோல் ஏஜென்ட் போன் பண்றாரு, நீங்க 2 மணிக்கு மேல வந்துருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 மணிக்கு உள்ள வந்தா சாப்பாடு பிரச்சனை இருக்கு. என்னவே சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ அது எதிர்காலத்துல அந்த சினிமாவை ரொம்ப கீழே கொண்டுட்டு போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. 2:30 மணிக்கு மேல வந்துருங்க அப்படின்னா நீ சாப்பிட்டு வந்துரு, அங்க சாப்பாடை எதிர்பார்த்துட்டு வந்துடாத. சரி போயாச்சுனாக்க அவங்க விடுற டைம் நைட்டு 11 மணி. அந்த ஏஜென்ட்ல பேமெண்ட் கொடுத்து அனுப்புறாங்களா, பேமெண்ட்டும் கொடுத்து அனுப்புறது இல்ல. அப்ப பேமெண்ட் வாங்குறதுக்கு அது ஒரு தனி வேலை. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ஒரு தொழில் வச்சுட்டு போறோம்னாக்க, சரி ஏஜென்ட் கூப்பிட்டுறாரு, அவரை மதிச்சு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பேமெண்ட் பிரச்சனை, அந்த ட்ரெஸ் போக்குவரத்து இதுன்னு இல்ல. சாதாரணமா வெள்ளை வெஸ்ட் கூட ஒரு அந்த மீசக்காரங்க சொல்லி ஒரு செட் எடுப்பாங்க, இந்த கட்ட பஞ்சாயம் பேசுற மாதிரி. அப்ப அவங்களுக்கு என்ன போன் பண்றாங்க, வெள்ளை வெஸ்டி வெள்ளச்சட்டை போட்டு வந்துருங்க, வெள்ளை வெஸ்டி வெள்ளச்சட்டையை கையில கொண்டு வந்துருங்க, துண்டு கொண்டுட்டு வந்துருங்க. சினிமா இருக்கிறவங்க பூராமே தேனி, மதுரை, திண்டுக்கல், அவங்களுக்கு இங்கிட்ட செலவு கம்மியா இருக்குன்னு வந்துடுறாங்க. இது செலவு நல்லா கம்மியா இருக்கு, செலவு கம்மியா இருக்குன்னு சாப்பாடு வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. ட்ரெஸ் சாப்பாடு வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. 50 லட்சம் ரூபாய் செலவை 20 லட்சமா குறைக்கிறாங்கனாக்க, அந்த 20 லட்சத்துல நம்ம ஒரு படத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படாம அதுல என்ன இருக்கும், அதுல என்ன மிச்சம் பண்ண, அதுல என்ன மிச்சம் கடைசியில இந்த சைடு ஆக்டர்களுக்கு பூரா அடி ஆயிருது. அவங்கள 2 பேரும் பாருங்க, ஒரு மோகத்துல நடிக்கிறவங்க நடிக்கிறாங்க, ஒரு சாப்பாடு பிரச்சனை எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் போல அடுத்து போக மாட்டேங்கிறாங்க. திறமை இருந்தாலும் காட்ட முடியல. இப்ப எனக்கெல்லாம் திறமை இருக்கு, போற அன்னைக்கு அவங்க கரெக்டான பேமெண்ட கொடுத்துட்டு, சரி இன்னைக்கு உள்ள இது யூனியன்ல இருக்காரோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓரளவு பேமெண்ட் கொடுத்தாலே நம்ம நல்லா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அந்த சம்பளங்கிறத நம்மளுக்கு ஒரு 800 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்ப என்னையெல்லாம் கூப்பிடுறது நைட்டு 1:30 மணிக்கு கூப்பிடுவாங்க. நாளைக்கு ஷூட்டிங்க்கு இன்னைக்கு 1:30 மணிக்கு தான் போன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்தா அந்த 600 ரூபாய் எதிர்பார்ப்பேன். இது எங்க இருந்து வருவாங்கனாக்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு மட்டும் இவனுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லைங்கிற ஆளுக்கு தான் ஏஜென்ட் போன் பண்ணுவாரு. அவர் இல்லைண்ணே வெளியில இருக்கனே, வேற படம் ஷூட்டிங்ல இருக்கனே அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு அப்புறம் ஒரு 300 ரூபாய் வாங்கக்கூடிய ஆளுக்கு அடிப்பாரு. அந்த 300 ரூபாய் வாங்கக்கூடிய ஆளும் வெளியில போயிட்டாரு, இல்ல அவர் வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னாக்க, அதுக்கு அடுத்து 400 ரூபாய் வாங்கி தரக்கூடிய ஆளுக்கு அடிப்பாரு. அவங்க எல்லாம் யாருமே ஒருத்தருமே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. இந்த கேரக்டருக்கு ஆள் இல்ல, டைரக்டர் வைவாரு அப்படின்னாக்க, என்னைய மாதிரி ஆளுக்கோ என்னை விட கூட வாங்குறவங்களுக்கோ நைட்டு 1:30 மணிக்கு, நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு 1:30 மணிக்கு போன் பண்ணி, அண்ணே அவசரமா ஒரு ஷூட்டிங் காலையில வரணும்னே, இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னே அவசரமா
எப்படியாச்சும் வந்துருங்கண்ணே அப்படி நம்மளுக்கு சினிமா மோகம் விடாதா, சரி அண்ணன் 1:30 மணிக்கு கூப்பிடுறாரு போயிருவோம்டா அப்படின்னு போயிடுவோம். நம்மளுக்கு ஒருத்தர் ஆனா நான் அந்த மாதிரி டெய்லர் தொழில் வச்சிருக்கேனே, இப்ப நானும் 5-6 படம் நடிச்சிட்டேனே, அந்த தொழில்லாம் நானும் ஒரு 35 வருஷம் அந்த தொழில் பார்த்து எனக்கு சலிப்புத்தன்மை வந்துச்சுனே, இதுக்குள்ள வின் பண்ணிடலாமானே அப்படின்னு. இல்ல தம்பி, இது ஒண்ணு கோடி கோடியா பணம் இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இதா இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், அந்த மாதிரினா தான் சரியா வரும். இது நீங்க வேலையே விட்டுறாம பாருங்க இத நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னா. அதே மாதிரியே இன்னைக்கு டெய்லர் தொழிலையும் விடாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, கம்பீரமா இருக்கும். அது சினிமா நடிகர் மாதிரியே இருக்காது. அது கூட்டம் கிரௌடு வச்சு எடுக்கும் போல எல்லாம் அப்படியே நம்ம அது கம்பீரமா நிப்போம். நம்மளை பார்த்து அந்த கிரௌடு எல்லாம் நெச போலீஸ் நினைச்சு நகன்றுவாங்க. இதுல நம்மளுக்கு ஆசை நிறைய இருக்கும், ஆனா கிட்டத்துலதான் போக முடியாது. போனா டைரக்டர் எதுவும் வந்துருவாரோ, பக்கத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் எதுவும் வந்துருவாங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போன உடனே அவங்கள தாண்டி நம்மளுக்கு மெமரியில ஓடும், ஒன்னொன்னா ஓடும். இதை இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த சீனை இப்படி எடுத்தா இப்படி போய் மக்களுக்கு நல்லா சேருமே அப்படின்னு. அந்த சுதந்திரம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல கம்மி. இப்ப அண்ணன் தம்பி ராமையா அண்ணன் இருக்காங்கனாக்க அவரை கூட ஈக்குவலா பேசுவாங்க டைரக்டர். இப்ப நம்ம போய் அந்த விஷயத்த சொல்ல முடியாதா, அதுல நம்ம இது வந்தாலுமே சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய இது. ஆமா, சில இடங்கள்ல நல்ல மரியாதை கொடுப்பாங்க, சில இடங்கள்ல கண்டுக்கிறவே மாட்டாங்க. அந்த சாப்பாடு கூட பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படியே சப்போர்ட் ஆக்டிங் எல்லாம் அங்கிட்டு போங்க, அவங்க எல்லாம் அங்கிட்டு போங்க, ஒரு விஷயமும் இல்ல, ஒண்ணுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஒரு கள்ள மிட்டாய் தான் இருக்கு, ஒரே ஒரு கள்ள மிட்டாய் தான், வேற ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு 2 பேருக்கும் மரத்தடி தான், 2 பேருக்கும் அதே டிஃபன் சாப்பாடு தான். இருந்தாலும் இந்த மரத்தடி அந்த மரத்தடின்னு பிரிச்சு வச்சிருவாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த நடிகர் சங்கம், அந்த பெப்சி அந்த மாதிரி இருக்காங்க, நம்மள அந்த அளவுல கொண்டுட்டு போலான ஒரு செகண்ட் கிரேடா, தேர்டு கிரேடா, 4th கிரேடா, அந்த மாதிரி ஒரு 5வது ரகமா கூட வச்சு இவங்களெல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மெம்பர் ஆயிருங்க, உங்களுக்கு தேவையானதை இவ்வளவுதான், உங்களுக்கு எங்கனால இவ்வளவுதான் முடியும், நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னாக்க இவ்வளவுதாங்க எங்கனால கொடுக்க முடியும், அது அப்படின்னு ஒரு கார்டை போட்டு கையில கொடுத்து அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தி வச்சாங்களாக்க இன்னும் நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு ஒரு இடத்துல ஒரு 4 படம் நடிச்சிட்டாலே அவங்களுக்கு அந்த கலைத்தோரணை வந்துடும், அவங்க ஒரு நடிகருங்கிற கெத்து வந்துடும், சைடு ஆக்டரா இருந்தாலும் வந்துடும். அப்ப 5வது படம் நடிக்கும் போலையும் அதே மாதிரி பணத்துக்காண்டியும் அதே மாதிரி ஏஜென்டையும் போய் ரொம்ப தொங்கிக்கு இருக்கும் போல ரொம்ப சங்கடமான சூழ்நிலை உருவாகும்.